இன்றைக்கி ஷீலு கிச்சன்லேருந்து கேரளாவில் வைக்கிற இஞ்சி புளி வச்சு காமிக்க போகிறேன். அதுக்கு நான் வந்து 50 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், 50 இஞ்சி பொடியாக அந்த மாதிரி நல்லா இலச்சிடணும், 4 வத்தலை பொடியாக கிள்ளி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகா பொடி, ஒரு 10 கருவேப்பிலை கொத்து எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்துக்கு தேவையான பொருள் வந்து தாளிப்புக்கு வந்து கடுகு, பெருங்காயம் தேவையான அளவு நம்ம போட்டுக்கரலாம். அடுத்து வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன், இதுவும் தேவையான அளவு தான் பார்த்து போடணும், இனிப்பு ரொம்ப ஆயிடக்கூடாது. 100 புளி எடுத்து வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். இது கரைச்சி நல்லா கட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறணும் நம்ம. வாங்க, நான் புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்து தாளிப்பு தான், சிம்பிளானது தான், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இஞ்சி புளி இல்லாத விசேஷ வீடே இருக்காது கேரளாவில். எல்லாத்துக்குமே இந்த இஞ்சி புளி வச்சுருவாங்க. அந்த இஞ்சி புளி தான் வச்சு பார்க்க போகிறேன். சத்தியான்னு சொன்னாலே இந்த இஞ்சி புளி தான் முக்கியமான ஒரு ஐட்டம். வாங்க, இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயை வச்சு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், 75 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காயட்டும். கடுகு மட்டும்தான் போடணும், உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு எதுவுமே போடக்கூடாது. அதெல்லாம் போட்டிங்கன்னா நம்ம புளி சாதத்துக்கு பண்ணுற கிரேவி மாரி ஆயிரும். அது போடாமல் வெறும் கடுகு மட்டும்தான் போடணும். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போடுறேன். கடுகு பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. பச்சை மிளகாயை சேர்த்துருவோம். பச்சை மிளகாய் இஞ்சியெல்லாம் சேர்த்து விட்டுறலாம். கருவேப்பிலையும் சேர்க்குறேன். இதை நல்லா ஒரு வதக்கிடுவோம். இப்போ எடுத்து வச்ச மிளகா வத்தலையும் போட்டு விட்டுறேன். கொஞ்சம் நல்லா வேகட்டும். இஞ்சி பச்சை மிளகாலாம் நல்லா வந்து வாசம் வருது. இதில் நம்ம மிளகா பொடியை போட்டு விட்ருவோம், மஞ்சள் பொடியை சேர்த்து விட்ருவோம், பெருங்காய பொடியும் சேர்த்து விட்ருவோம். இந்த ஸ்பூனுக்கு நான் பெருங்காய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம. இப்போ கல்லுப்பை சேர்த்துட்றேன். நல்ல ஒரு வதக்கிட்டு கருவக்கூடாது. லேசாக கிண்டி விட்ட உடனே அப்படியே நம்ம புளியை சேர்த்து விட்டுறலாம். கரைச்சி வச்சுருக்கிற 100 புளி தண்ணியை ஊற்றி விட்டுருவோம். நல்லா கட்டியாக தான் கரைக்கணும். இருந்த தண்ணியை கரைச்சி புளியை நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து விட்டுறலாம். சேர்த்து விட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். இது நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். பண்ணி பார்த்துருவோம். நம்ம நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். புளி பச்சை வாடையெல்லாம் போகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெல்லம் போட்டு விட்டுருவோம். இப்போ ஒரு கிண்டி விட்டுருவோம். இன்னும் நல்லா வத்தணும். மூடி போட்டுடலாம் லேசாக. அப்படி இஞ்சி புளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பெல்லாம் செக் பண்ணிடுவோம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் இருக்கட்டும். இஞ்சி புளி ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். இப்படியே இருந்து ஆறட்டும். நம்ம ஆறினோன்னா ஒரு பாட்டிலுக்கு மாற்றிடலாம். இஞ்சி புளி செய்கிறது இந்த மாதிரி தான் செய்யணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா இதுக்குமே நல்லாயிருக்கும், சூட்டாகும் சாப்பிட்றதுக்கு. ஆறணுன்னா பாட்டிலுக்கு மாற்றிக்கிடலாம். இப்போ ஷீலு கிச்சன்லேருந்து கேரளா இஞ்சி புளி வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து பாட்டிலுக்கு மாற்றிடுவோம். இந்த இஞ்சி புளி இல்லாத விசேஷமே கேரளாவில் கிடையாது. ஃபஸ்ட்டு இஞ்சி புளி தான் வைப்பாங்க இலையில் உப்பு வச்சுட்டு. இது அறுசுவை மாதிரி வெல்லம், இனிப்பு, புளிப்பு, உப்பு எல்லாம் கலந்தது. ரெண்டாவது வந்து இந்த இஞ்சி புளி எடுத்தோம்னா நமக்கு வந்து பசி நல்லா தூண்டி கொடுக்கும், இஞ்சி சேர்த்துருக்கிறதுனால. நீங்களும் இதேமாரி இஞ்சி புளி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், லேகியம் மாரி இருக்கும். இது எவ்வளோ நாள்னாலும் கெட்டே போகாது பாருங்கள், அப்படி இருக்கும் டேஸ்ட்டாக. ஷீலு கிச்சனுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.